learning. Okay, இங்க பாருங்களா எல்லாரும் இங்க சாதனா ஹாசினி இங்க கவனிங்க. ஓகே ஸோ ராந்த்ரே ஸ்காலர். ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னா, இப்போ இங்கே பாருங்க, இதுக்கு மேலேயே நான் வந்து இதுக்கு ஆமாம் ரெக்கார்டிங் வந்து எல்லாருக்குமே இது வந்து இப்போ நான் சாதனா கிட்ட வந்து ரெக்கார்டிங்கை கொடுக்குறேன், ஹாசினி கிட்ட ரெக்கார்டிங் கொடுக்குறேன்னா தே வில் பி என்ன சொல்கிறது ரிவைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல உங்களுக்கு. வசதியாக இருக்கும், ஆனால் நம்ம பேசுறது வந்து கேட்கணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களா? அதுதான் அப்படியே இதுவும் கேட்கும், இதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே ஓகே ஸோ என்ன சொல்கிறோம், லா ராந்த்ரே ஸ்காலர் அப்படின்றது என்ன? பான்ஸ்வார். இது டிஃப்ரெண்ட். வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் புக். ஓகே லா ராந்த்ரே ஸ்காலர்னா ரிட்டர்னிங் யாரு? ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட். ஓகே ஸோ நம்ம இது வந்து ஆரஞ்சு கலரில் மாற்றிக்கலாம். ஓகே ரிட்டர்னிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகே என்ன சொல்கிறோன்னா எத்தா மொமோ அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் எத்தா மொமோ? எத்தா மொமோ அப்படின்னா வந்து இஎஸ்டி, அதை தான் நம்ம வந்து எத்தா மொமோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே எத்தா மொமோ என்ன இது? Ma'am, does it mean spent a important moment? Does it இல்ல அப்படி சொல்ல முடியாது. சாதனா இதுதான் பெஸ்ட் நமக்கு. இதில் வந்து எழுதணுமா? ஷூ ப்ளீஸ் டோன்ட் ஸ்பீக். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஓகே கெத்தா மொமோ அப்படின்னும் போது வி ஆர் சேயிங் தட் இன்ன மொமெண்ட்ன்றதை விட நம்ம இன்ன டைம் இஸ் அ டைம்னு சொல்லலாம். இஸ் அ டைம் இம்பார்ட்டன்ட். அவங்க எப்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட் டைம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? இஸ் அ டைம் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃப்ரான்ஸ். ஓகே இன் ஃப்ரான்ஸ். சேலே மொமோ அப்போ என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் அது வந்து அதுக்கு அடுத்த லைன். திஸ் இஸ் த டைம். ஹாசினிக்கு கவனிங்க, இது வந்து ஒரு முக்கியமான கான்ஜுகேஷன். ஓ அப்படின்றது என்னன்னா, இந்த மேலே இப்படி இருக்கு, இன்னொரு ஓ வந்து இப்படி இருக்கும். ஓகே இது வந்து வேர், இது வந்து ஆர். The one with the falling accent IQ வந்து it is where, the one without IQ is R. Okay so ஓலே எத்துதியானா the students. அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல லே எல்வேனாலும் ஸ்டூடெண்ட் தான், அதே மாதிரி லே எத்துதியானாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே ஸோ ரெண்டு இதில் நம்ம சொல்கிறோம். லே எத்துதியோ ரெத்தூர்னே அப்படின்னா ரிட்டர்ன். ஆமாம் ரிட்டர்ன். ஆலா ஈக்குவல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ ஆலா ஈக்குவல் இஸ் டினோட்டிங் எ பிளேஸ், டு அ பிளேஸ். ஆலா ஈக்குவல். ஸோ ரிட்டர்னிங் டு த ஸ்கூல். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரிட்டர்னிங் டு த ஸ்கூல். பூர் ஃபார் எதுக்காக போகிறீங்க? யுன் நியூ இயர். நோவல் அண்ட் என்னன்னு அர்த்தம்? நியூ இயர். த அப்ரண்டிசாஜ். ஒரே ஒரு நிமிஷம், பிரணவ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ த அப்ரண்டிசாஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹர்ஷினி என்ன கேட்ட இல்லையா? ஸோ லேர்னிங் இட் இஸ் எ நவுன் ஃபார்ம். ஓகே லேர்னிங் வந்து த அப்ரண்டிசாஜ். பான்ஸ்வார் பிரணவ். ஸோ அப்ரே லேர்னிங். ஓகே ஸோ ஃபார் எ நியூ இயர் ஆஃப் லேர்னிங்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டி அப்பாஸ்ட்ரஃபின்றது என்னது? அகாடமிக் இயரை வந்து அவங்க அகாடமிக்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லிடுவோம். அவங்க வந்து தே கோ வித் நோவல் ஆனே அப்படின்வாங்க. நியூ இயர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ த அப்ராந்திசாஜ்னா என்ன அர்த்தம்? ஆஃப் லேர்னிங். அப்ரேலேனா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் த வெக்கேஷன். எங்கேருந்து வரீங்க நீங்கள் எல்லாருமே? எந்த வெக்கேஷன்லேருந்து வரீங்க? வின்டர் வெக்கேஷனா சம்மர்? அப்போ த எத்தேனா என்ன அர்த்தம்? த வெக்கேஷன் ஆஃப் சம்மர். ஆஃப் சம்மர். இந்த வீடியோ நான் கொடுக்குறேன், ஓகேவா? நீ அடிக்கடி போட்டு போட 7:5:40. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? இல்ஸ் சோண்ட். அப்போ இல்ஸ் சோண்ட்னா என்ன அர்த்தம்? யார் சொல்றீங்க? இல் சோண்ட்ன்றது தே ஆர். நீங்க எல்லாருமே இப்போ ரெடியா இருப்பீங்க இல்லையா? ஏய் நம்ம யாரும் கிளாஸ்மேட்ஸை போய் பார்க்க போறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம்,
அப்போ பிரெத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரெத்னா என்ன அர்த்தம்? ரெடின்னு அர்த்தம். the student is ready for what? ஆ ரெக்கான்ட்ரே. இது ஒரு முக்கியமான ஒரு இது ப்ரிப்போசிஷன். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம ஆ போட்டோம், ஆலா ஈக்குவல் போட்டோம். அப்போ இந்த இடத்துல ஆலா ஈக்குவல்னும் போது என்ன சொன்னோம் ஹர்ஷிதா, சாதனா அண்ட் பிரணவ் அண்ட் எஃப்ரெட். ஸோ என்ன சொல்கிறேன்னா ஆலா ஈக்குவல்னா டூ அ பிளேஸ்ன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஆ ரெக்கான்ட்ரே என்னன்னா என்ன அர்த்தம்னா டு மீட். அப்போ நம்மளோட இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லை. நம்ம வந்து டூ மீட்டுக்கு நம்ம ஆ தான் போடுவோம் இங்கே ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆ ரெக்ரான்ட்ரே லர் அமி. லர்னா இது வந்து பொசசிவ் ப்ரொனவுனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து லாஸ்ட் இயர் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, பொசசிவ் ப்ரொனவுனில் நம்ம என்ன சொல்கிறோன்னா லர் LUR அப்படின்னாலே இது வந்து தேர் ப்ளூரல். அப்போ தேர்ஸ் அவங்களுடைய. அப்போ லர்னா அமீஸா, அப்போ லர் அமீஸ். அப்போ லர் அமீஸ்னு வரும்போது தேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்பீங்களே. இப்போ ஹாசினிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவனுக்கு இவன் பேர் என்ன திஷிக் இல்லையா, திஷிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஓகே, லர் அமி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஆ கமான்சே. ஆ கமான்சே அகைன் வந்து என்ன சொல்கிறோன்னா ஆ கமான்சே பிகம்ஸ் டு ஸ்டார்ட். என்ன சொல்கிறோன்னா டு ஸ்டார்ட் ல நோவல் ஆனே ஸ்காலர் அப்படின்னு அர்த்தம். ல நோவல் ஆனே ஸ்காலர்னா நீ சொன்ன மாதிரி நீ என்ன சொன்னீங்கன்னா a new academic year. அப்போ என்னது நீ பேசாம அந்த வீட்டுக்கு போயிடு. அங்க வந்து ஒரு சேர் இருக்கு, அது அந்த 2 சேர் இருக்குடா, வேற வழி இல்லை. அவர் என்ன 5:40 வரேன்றாருல, அந்த வீட்டுக்கு தான் நீ போகணும். இந்த மெசேஜ் அனுப்பு, நீ ரெடியா எங்க போயிடு, மொபைல் வச்சுக்கோ கையில். ஆனே ஸ்காலர். அதுக்கு அடுத்தது வந்து கில்ஸ் எத்தூதி. அப்போ என்ன சொல்கிறோம் ஹர்ஷிதா, என்ன சொல்ற சாதனா? கில்ஸ் எத்தூதி. நீங்க தான் இப்போ 2 பேர் சீனியர்ஸ் சொல்லணும் அகாடமிக் இயர்ல. கில்ஸ் எத்தூதி. Ma'am, so they started to study. என்னப்பா? They start, no, ils etudiants. Ma'am, that means the students. They study, இல்லையா? So you are saying that they study. Yun variete de metier அப்படின்றது one full phrase இது. அப்போ different material. மெட்டீரியல் இல்ல, சப்ஜெக்ட்ஸ். The variety of subjects. Exactly. So yun variete அப்படின்னும் போதே நம்ம என்ன சொல்றோம்னா the variety of subjects. என்ன சயின்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு. ஓகே, complex mathematics like the mathematics, the French language, l'histoire na history, la geography is geography, les sciences na நீங்க என்ன சொல்வீங்கன்னா you will be saying your chemistry. 022 round 4. So அதான் இப்போ physics, chemistry, அதுக்கு அடுத்தது வேற என்னென்னலாம் இருக்கு, நமக்கு பயாலஜி இருக்கு. ஸோ இது எல்லாமே சோஷியலுக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டாங்க, ஹிஸ்டரியில் ஜியாகிரஃபின்னு வந்துட்டாங்க. சியான்சேன்றது வேற ஒன்றும் இல்லை, எப்படியும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளையில் யூ ஆல் வில் பி ஸ்டார்டிங் தனித்தனியாகவே அதுக்கு புக்கே கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு I have a doubt. இப்போ தனித்தனியாகவே வரும்ன்ற இன்னும் போக போக. இரு நான் ஒரே ஒரு இது மட்டும் காமிச்சிடுறேன். போக போக அப்பா +1 +2லலாம் இப்படி இருக்கும். அதாவது இது வந்து ஒரு 4 லெசனுக்கு மட்டுமே இவ்வளோ இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்கூலுக்கு தான் நான் சொல்கிறது. இப்போ ஜேஇஓ இல்லை நீட்டு போர்டு புக்கெல்லாம் கிடையாது, வெறுமனே சிபிஎஸ்சியோடைய ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய என்சிஆர்டி புக்கு இதே இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வரும் இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எஜுகேஷியோ ஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்னது, EPS. How many pages are? Okay, so லார்த் எல்லாம் மியூசிக். வாங்க 29 இதெல்லாம் பார்த்து ஓவர்வெல்ம் ஆயிடாதீங்க, அப்புறம் சப்ஜெக்ட் படிக்கவே பிடிக்காது. அதுக்காக தான் சொல்றேன், நல்லதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஏலே ஆர்ட் எல்லாம் மியூசிக் அப்படின்னு அர்த்தம். மியூசிக், ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக். இப்போ டிராயிங் பண்ணுறதெல்லாம் ஆர்ட் கிளாஸ், மியூசிக் கிளாஸ். இந்த மாதிரி ஃப்ரெஞ்சோடைய எஜுகேஷன் சிஸ்டமில் இவ்வளோ இருக்குது. லேஸ் எல்வே அறிவ ஆலா ஈக்குவல் அவே காஸ் சூரீர் அப்படின்னு அர்த்தம். வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். ஸ்மைல். ஓகே, வித் அ ஸ்மைல். ஸோ எல்லாருமே ஒரே ஜாலியாக இருப்பாங்க இல்லையா? இது வந்து ஸ்மைலிங்கிறத விட எல்லாருமே ஒரு இதுவாக வந்து ஒவ்வொருத்தரை வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு. ஓ லெவ்ரே சுரீர். ஓ லெவ்ரேன்னு அர்த்தம் லிப்ஸ். ஸ்மைல் இந்த லிப்ஸ்.
ஆ I have a doubt, ma'am. நீ வந்து சும்மா எது எதெல்லாம் எழுதுன்னு சொல்லுதோ அது மட்டும் எழுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவையும் பார்த்து படிச்சுக்கோ. ஓகேவா? Ma'am, ஆ I have a doubt. எஸ். So basically, they're saying that is the theory of variety the Matthias, comme les mathematical language the France, like that, ma'am. Why are they saying comme? Doesn't comme means how? Like comment, no, combien like that. Comment. I thought comme is like question. இல்ல இல்ல. So can you repeat your question? ஒரே ஒரு நிமிஷம் ரிஷிகேஷ் எதுவும் பேசாத பேசாம. No, ma'am, they're saying like variety there's Matthias, comme les mathematics like that. Method is the subjects, and then what is your question? Ma'am, why are they saying com? Isn't com a question word? எங்க வருது அந்த காம்லியா அப்படினா லைக் they are giving the examples I need to throw. like so combien like variété de métier like there are variety of subjects like அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? Okay, ma'am. ஓகே ஓ லெவ்ரே ஏ ரெக்கான்ட்ரனா அர்த்தம் அகைன் வந்து என்னது ரிட்டர்னிங் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கான்ட்ரேனா இந்த இடத்துல மீட் தான், ரிட்டர்ன் இல்ல மீட் த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மீட் த ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல மீட் தான். ஆ ரெக்கான்ட்ரே வந்து டு மீட். ஓகே மீட் த ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ வந்து அனிருத் மேனுவலும் வந்து பிரணவ் வந்து இது என் ஃப்ரெண்ட் பிரணவ் நீ தான் அனிருத். ஓகே அது என் ஃப்ரெண்ட் நீ தான் மேனுவல். Ma'am, can I throw this in a dustbin? Where's the dustbin, ma'am? டஸ்ட்பின் வந்து இப்போதைக்கு இங்கே வை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். Ma'am, no, ma'am. It will leak all over your table. அது ஆளா முடிஞ்சிச்சு. குடு நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஸோ இது அனிருத் கேன் யூ ஸ்டார்ட் என் ஃப்ரெண்ட் இது பிரணவ் கேன் யூ ஸ்டார்ட். இது நீங்க த்ரோ பண்ணுங்க. Ma'am, the last one meaning என்ன? அது லீக் ஆகுது மேம். மேம் லீக் ஆகுது. பேப்பர் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் enrichant Meaning? enrichant enriching environment, enriching experience. Okay, இது Pranav, can you start? My hands is open. Pranav, Ma'am, which one, ma'am? அனிருத் இருக்கு இல்லையா அது படிங்க. Salute tout le monde. Salute tout le monde. Okay, அதுக்கு மேனுவல் என்ன சொல்றா? இது Jeffrey, can you start reading? No, that is not. This is no. Salut, je suis ravi de revoir tous mes amis et la balcony. Steel. I cannot throw steel. Okay, so இப்போ அனிருத் நீ படி. So je suis ravi அப்படினா என்ன அர்த்தம்? சாதனா je suis ravi அப்படினா My என்ன name is அர்த்தம்? Ravi. இது Arshita, do you have any idea? Je suis ravi. I'll never ever bake a pen. My name is Ravi. ஐயோ ஜமப் அதான் கரெக்ட். je suis ravi னா இது வந்து ரவின்றது பேர் இல்ல இங்க. It is a Ma'am, does it mean that I'm happy? yes, I am delighted. Ravi na delighted. ஆமா delighted. I am delight the revoir. revoir னா அர்த்தம் to meet, to see. அது கீகிள்டா. To see all of my friends. I am delighted, I am glad அப்படினு சொல்வாங்க. அதான் ராவி. இந்த இடத்துல ரவின்னு அது படிக்க கூடாது, ரெவின்னு படிக்க கூடாது. ராவி. ஓகே ராவி. mes amis na my friends. ஏலே vacances and also the vacation. ஒவ்வொருத்தரும் எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு they will be எப்படி சொல்றது flying to the other nations for the vacation. ஓகே இது வந்து பிரணவ் இது வந்து படிங்க. incroyable Avec ma famille, il y a tant de magnifiques temples, beaucoup de festivals couleurs et de plats délicieux. C'est une expérience enrichissante. ஓகே சரி. Salut tout le monde, je suis ravi de revoir tous mes amis. ஓகே ஸோ incroyable அப்படின்னு அர்த்தம். இன்க்ரெடிபிள் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அதேலாம். which is so good, so
என்ன சொல்கிறது ஸோ ஹாப்பி ஓகே இன்க்ரையாபிள் ஆந்து இப்போ வந்து சாதனா இதுவும் ரெக்கார்டாக இருக்கும் ஆந்திரா என்ன அர்த்தம் இன் இந்தியா Ma'am, you stopped the recording. in India okay Ma'am, did you stop the recording? illa it's been going on in India avec ma famille with my family il y a tant de magnifique okay there are a quite okay tant na artham quite a magnificent நம்ம வந்து இது சொல்லுவோம் இல்லையா மேக்னிஃபிக்னா நம்ம இங்கிலீஷில் வந்து மேக்னிஃபிசன்ட்னு சொல்லுவோம் மேக்னிஃபிசன்ட் தூக்கம் இருக்கும் தாம்பில் ஆனால் ப்ரொனன்சியேஷன் வந்து டெம்பிள்னு சொல்லக்கூடாது தாம்பில் இப்படி சொல்லணும் தாம்பில் ஓகே தாம்பில் அப்படின்னா டெம்பிள்ஸ் பக்கு த ஃபெஸ்டிவல் அப்படின்னு அர்த்தம் லாட் ஆஃப் மறந்துட்டியா பக்குன்னு அர்த்தம் லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இது அது BEAU மட்டும் அது கூட மாஸ்குலைன் மர்சி பக்கு வந்து இதுதானே ஸோ லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா கோலரே என்னென்ன அர்த்தம்னா கலர்ஸ் எஸ் அட்வர்ப் இட் இஸ் இதே பிளா டெலிசியோ அப்படின்னு அர்த்தம் டெலிஷியஸ் மீல்ஸ் வி ஹேவ் காட் இல்லையா தோசை மசால் தோசை அதெல்லாம் உலகத்துக்கே ரொம்ப பிடிக்கும் மசால் தோசை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஸோ பிளா டெலிசியோ செத்யூன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ரிஷிசாந்த் ஆன் ரிஷி இவன் பேர் வந்துருச்சு ஆன் ரிஷிசாந்த் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ரிச்சிங்னா என்ன அர்த்தம்னா நம்ம இங்கிலீஷில் இருக்க என்ரிச்சிங்னா விச் இஸ் அ வெரி குட் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்மெல் பண்ணுறோம் பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறது ஸ்மெல் பண்ணுறது கையால் தொட்டு பார்க்குறது இந்த மாதிரி அத்தனை விதமான எப்படி சொல்கிறது ஸ்மெல் லிசன் அண்ட் ஃபீல் த திங்ஸ் இதெல்லாம் வந்து என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் ஓகே சரி இப்போ என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு அடுத்த பேஜ் வந்து மேனுவல் வரைக்கும் போகுது ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ் ஐம் ஜஸ்ட் கிராப் இட் இதில் ரெக்கார்ட் ஆகாது What will you do to the recording after recording? After recording, I will put it in the Google Drive and I will send you the link. எங்க பாய் இந்த காணும் இந்த பரீட்சை பையனுக்கு தான் போட்டுருந்தோமா ஓகே காப்பி ஏதாவது யூ ஆல்சோ டோன்ட் ஹேவ் அ ஐடியாவா இல்லை இது வந்து ஆக்சுவலாக ஒருத்தன்ல அவன் பேர் ஆதித்யா அவன் வந்து சைனீஸ் கற்றுக்குறான் ஓகே அவன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா பயங்கர இதுவாக இருப்பான் எப்படி சொல்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கல் பையன் அவன் என்ன சொன்னான் மேம் வை காண்ட் யூ கிவ் அஸ் அ லிங்க் என்ன சொல்கிறது ரெக்கார்ட் வை காண்ட் யூ ரெக்கார்ட் அண்ட் கிவ் மீ த லிங்க் ஸோ தட் ஐ கேன் வாட்ச் வென் எவர் ஐ வாண்ட் டு நோ ஸோ இப்போ எனக்கு வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது என்னால் பண்ண முடியல நான் வந்து ரெக்கார்ட் இது பண்ணது அனுப்புனீங்கன்னா ஐ வில் பி லைக் வாட்சிங் இட் ரைட் அப்படின்னு கேட்டான் அவன் அது யூஎஸ்லேருந்து இப்போ தான் வந்திருக்குது அதனால யூஎஸ் ஆக்சென்ட்டில் அவங்க மேம் கிட்ட எப்படி பேசுகிறானோ அந்த மாதிரி பேசுகிறாங்க புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அவங்க கொஞ்சம் எல்லாமே லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்கன் ஆக்சென்ட் எஸ் அது என்ன ஷீ இஸ் இன் 7th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் ஓகே சரி இப்போ வந்து மேனுவல் வந்து எஃப்ரென் படிக்கணும் இப்போ மேனுவல் வந்து எஃப்ரென் படிங்க அப்புறம் மேனுவல் Pa ale genial. Mua jaim pasir me volcane ala champagne no puum fain biku de randone ilya pour de jam. இலியா பதஜா ஓகே சாலார் ஓகே சா அலார் ஜெனியால் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க ஓகே யூ ஆர் சரவுண்டட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸஸோடு இருப்பீங்க அந்த அந்த என்விரான்மெண்ட்டே எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட்டமாக இருக்கும் ஓகே அப்புறம் எல்லாருமே எப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி புதுசாக ஒரு மாதிரி எந்தூவாக இருப்பாங்க எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க ஒரு சிலவங்க ஆங்ஸைட்டியோடையும் இருப்பாங்க அது வேறு ஆனால் அவங்கள விட எல்லாருமே வந்து எவ்ரி ஒன் சீம்ஸ் எக்ஸைட்டட் அதே மாதிரி தே ஆல் ஃபீல் குட் அபவுட் இது முடிச்ச உடனே தான் குவிசஸ்
அப்போ சாலா ஆர் லார்ஜ் ஜெனியால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜெஸ்வி ரவி இஸ் ஐ எம் டிலைட்டட். Okay, so this is என்ன சொல்றது சாலா ஆர் லார்னா this seems. Okay, this seems excited. moi அப்படின்னும் போது என்ன சொல்ற my. Okay, myself Jane passé mes vacances. passé mes vacances I pass இல்லனா spend ன்னு எடுத்துக்கலாமா? spend my vacation வாங்க. spend my vacation all a company ன்னு அர்த்தம். what is company? companion யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். லா கம்பெனியா. வாட் இஸ் கம்பெனியா? கேம்ப் போயிருக்காங்க. ஓகே, கேம்ப் போட்டு அதுல எப்படி ஸ்கூல்ல போயிட்டு கேம்ப் போட்டு உட்கார்றீங்களா நீங்க? இல்லனா என்ன வெக்கேஷனுக்கு கேம்பிங் போயிருக்காங்க. அது சரி. ஓகே, சோ இது ஹர்ஷிதா உன்னோட இது இன்டர்பிரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதான் அப்படி சொல்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா? கம்பெனியன் என்ன? It is a place. It is a place. It's a place or going for camping. Yes, campaign only. So what is the meaning? La campagne. Pranav, Efren, what is campagne? So campagne என்ன அர்த்தம்னா to the village. Village. campagne என்ன அர்த்தம்? கேம்ப்னா ஷாம்பன் இல்லையா? நான் வெங்கல ஷாம்பன் கேம்பிங் சொல்லிருக்காங்க. யார் சொன்னாங்க? கேம்பிங். வெரி குட். பார்க்கலாமா இப்போ? ரெஃபர் பண்ணலாமா? ஓகே, சரி. இது பிரணவ் நீ போய் இது கம்பெனியை போயிட்டு ரெஃபர் பண்ண போங்க. ஆனால் மேம் கிட்ட சொல்லாத. மேம் இதுதான் கரெக்ட். மேம் கிட்ட மட்டும் எனக்கும் சொல்லக்கூடாது. ஓகேவா? நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்க. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் திஸ் கம்பேனியா. ஓகே, இது வேற ஒன்று. எப்பவுமே ஸ்கூல்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் போயிட்டு நம்ம நீங்க தப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதான் சொல்றேன். கம்பேனியா is a military or political context. மீனிங் இன் French ன்னு போடுறேன். ஓகே, campaign வேற campaign. மேம் கேம்பெயின் நடத்துறதுக்கு இல்ல கேம்பெயின் நடத்துறதுக்கு உங்களுக்கு இது வெக்கேஷன் விடுறாங்க. மேம் என்ன மேம் இது பெயின் தி campaign ன்னு சொல்றீங்க. So in French campagne means countryside or rural area. Rural area னா என்ன அர்த்தம்? village like structure. Okay va? Referring to the open and outside of the cities or towns. It can also refer to a campaign in the sense of a series of organized actions such as. So அது இன்னொரு இது. அது வந்து ஆபீஸ்ல பண்றது. So அதனால நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஸோ கேம்பேனியா அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக என்ன சொல்றோம்னா டு த வில்லேஜ் சைட். இப்போ இங்கேருந்து நம்ம இந்த செய்யூர்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈசிஆர் ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்டாக இருக்காது. ஓப்பன் ஸ்பேசஸ் நிறைய இருக்கும். அங்கங்கே ஒவ்வொரு சின்ன வீடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரூரல் ஏரியாஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இவங்க என்ன சொல்றாங்க? ஆல் ஆர் கம்பேனியா. ஸோ அவங்க அப்போ அந்த வீட்டில் அவங்களோட பாட்டி வீடு இருக்கு, தாத்தா வீடு இருக்கு, அங்கே போகிறாங்க இது வெக்கேஷன் போது. ஓகே, வெக்கான்சி அல்ல கம்பேனியா. நூ பூவோம் ஃபேர் பொக்கு த ராந்தோனே. பார்த்தியா? அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வாட் தே கேன் டூ இஸ் தி ஆக்டிவிட்டி இஸ் ராந்தோனேன்னு என்ன அர்த்தம்? ராந்தோனா மலை ஏறுறது. மேம் இங்க பாருங்க மேம். எந்த சிட்டிக்குள்ள நம்மளுக்கு மலை இருக்கு சொல்லு. மேம் யாரோ டூலிங்கோ ஃப்ரெஞ்ச்ல பண்ணிட்டு இது மாதிரி எழுதிட்டாங்க. ஓ மேம் இங்க பாருங்க. போலாம். ஓகே, எழுதிட்டாங்க. அது கொஞ்சம் எடுத்து கொடுறாங்க. போலாண்டா அப்படின்னா அங்கே ஃபுல்லாக ரெயின் ஆகுமா? ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? ராந்தோனேன்னு அர்த்தம்னா என்ன ஹர்ஷிதா? ராந்தோனே இஸ் டு கிளைம்ப் மவுண்டைன். Climb mountains. Okay, Gilia Podaja, only a very little of people here and there. இப்போ நம்ம ஏரியா மாதிரி பாரு, கொஞ்சம் எடுத்துட்டு வண்டியில் எடுத்துட்டு இப்படி வெளில போய் பாரு, தம்மு டும்மு நீங்க வந்து கொஞ்சம் ஆசையா நம்ம தள்ளி விட்டு போறோம். மேம் நானும் வந்து ஸ்ரீலங்கால போனேன் மேம். அங்க ஃபுல்லா காலியா இருந்தது. அதான் என்ன சொல்றது, இந்தியா இஸ் ஹைலி பாப்புலேட்டட். ஓகே, அப்போ இந்தியா அவங்க ஊர்ல எப்படி இருக்குன்னா, இல்லையா நம்ம ஊர்லயே ரூரல் சைட்லாம் போனோம்னா அங்க ஒருத்தங்க இங்க ஒருத்தங்க தான் நிற்பாங்களே. மொத்த தெருவுலயே ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்களே. ஏன்னா ஓப்பன் ஸ்பேசஸ் நிறைய இருக்கும். அப்போ இலியா பர்த ஜானன்னு அர்த்தம். இலியா பர்னா என்ன அர்த்தம்? இலியா பர்னா தேர் இஸ் a little of peopleனா லிட்டில் பீப்புள்னா சின்ன பீப்புள் இல்ல, லிட்டில் ஆஃப் பாப்புலேஷன் அர்த்தம். அங்க வந்து நான் ஸ்ரீலங்கால இருந்தேன் மேம்.
அங்க வந்து அவங்க ஒபீடியன்ட்டா அந்த அந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குல்ல கரெக்ட்டா யாராச்சும் வந்தாங்கன்னா கரெக்ட்டா நிறுத்திடுறாங்க. ஆனா இங்க பார்த்தா ஜீப்ரா கிராசிங்ல தான் நீ வர, நான் அங்க இருந்து வந்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் வரலாம், நான் உடனே என்ன இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீப்ரா கிராசிங் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இப்போ இவனுடைய இடத்துல வந்து காரை கொண்டு வந்து நிறுத்திடுவான், நம்ம அடிச்சு பிடிச்சு ஓடிடுவோம். ஆனா ஸ்ரீலங்கால அவங்க கரெக்ட்டா ஸ்டாப் பண்ணாங்க எல்லா வெஹிக்கிளுமே. இது அகமது வந்து சாதனா நீ படி, அகமது நீ படி. யாராச்சும் டீச் Nurma Park. எனக்கு பூர்மா பார்க். Nurma Park, la pepper, la paje, la plage, la Emi Nagar, Esaye Baku, Esaye Baku, the sport nate, kam la paje wo la suri. சூரி நான் வந்து படிக்கிறேன். தெரியுது. இப்போ நான் படிச்சு காமிக்கிறேன். பூர்மா பார்க் ஃபார் மை பார்ட் ஜே ப்ரிஃபரே லா பிளாஜ். அகமதுக்கு வந்துட்டு என்னன்னா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க how you can express yourself is பூர்மா பார்க். ஓகே, ஃபார் மை செல்ஃப் ஜே ப்ரிஃபரே ஐ ப்ரிஃபர் லா பிளாஜ்னா என்ன பிரணவ் லா பிளாஜ்னா என்ன அர்த்தம்? La glass nice. லா பிளாஜ் பிரணவ் the beach ன்னு சொல்றோம். ஓகே, la plage is the beach. ஜெயின் நாஜே ஏன்னா அங்க போய் நம்ம ஸ்விம் பண்ணலாம் இல்லையா, ஐ கேன் ஸ்விம். ஏ எஸ்ஐஏ எஸ்ஐஏன்னு அர்த்தம். எஸ்ஐஏன்னா மேம் என்ன சொன்னாங்க? எஸ்ஐஏன்னா டு ட்ரைன்னு அர்த்தம். டு ட்ரை பக்கு a lot of sport nautics. sport nautics என்ன அர்த்தம்? தண்ணியில வந்து மோட்டார் பைக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மோட்டார் பைக்ஸ் இருக்கும் தண்ணியில, அதாவது சீ வாட்டர்ல போறதுக்கு. நான் அதெல்லாம் பண்ணேன், சர்ஃபிங் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த அந்த பிளாங்க் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிச்சிட்டு அப்படியே அது இப்படி போகும், அது கூடவே சேர்ந்து போகிறது நல்லா இருக்கும். ஆனால் ஓகே, அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் என்னது ஸ்போர்ட்ஸ் நாட்டிக் காம்ல. ஏன்னா ஹர்ஷிதா இங்கேயும் லைக்கு தான், லைக்ல பிளான்ச்னா எப்படின்னா ஹர்ஷிதா இது மட்டும் தயவு செய்து வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்காத சொல்லிட்டேன். இது மாதிரி ஒரு பிளான்ச் மாதிரி ஒன்று இருக்கும், இதை தான் வந்து இது வந்து சீ வாட்டர்ல போட்டுட்டு இதை வந்து சர்ஃபிங் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இது பண்ணுறது. ஆமாண்டா. ஓகே, இவன் வந்து இன்னொரு அர்ஷிதா நினைக்கிறேன். ஓகே, ஃபாத்திமா வந்து நீ படிக்கல. ஜ ப்ரிஃபரே जब प्रिफरे पासे इसी पढ़ने मकान से दाम मो प्लेई नताल आ अरबी सऊदी visite la famille apprécie également la cuisine Vijay की बताओ traditionnel. Okay, so je préfère इन्हीं पर गवनी je préfère so என் friend என்ன சொல்றாங்க, என் friend je préfère passer mes vacances. அப்ப pass என்ன pass பண்றது இல்ல, I prefer to pass ன்னு சொல்லலாமா இல்லாட்டி I prefer to spend ன்னு சொல்லலாமா? Spend is the right word. Okay, I prefer pass என்ன spend my vacances, my vacation. தாமோ பேயி அப்படின்னா அர்த்தம் என்னோட நாட்டுக்குள்ள. ஓகே, தாமோ பேயி நத்தால்னா அர்த்தம் my birth nation. நாத்தால்னா அர்த்தம் நேஷன். ஓகே, அரபி சவுதி. ஸோ ஃபாத்திமா வந்து எங்க பிறந்திருக்கா? சவுதி அரேபியால இருக்கா. ஓகே, அவங்க எப்பவுமே அரேபியா சவுத்துன்னு சொல்லுவாங்க. ஜெயின் விசிட்டே la famille et j'apprécie également. யாருக்கு? அவளுக்கா? அவ வந்து பிரான்ஸ்ல வந்து படிக்கிறா, சவுதி அரேபியால பிறந்துட்டு பிரான்ஸ்ல வந்து படிச்சுட்டு இருக்கா. அதனால ஃபாத்திமா வந்து அவ எப்படி அவளுடைய ஊர்ல போய் நத்தால்னா நேஷன், நம்ம எந்த ஊர்ல பிறந்தோமோ அந்த ஊரை அந்த நத்தால்னு சொல்லுவாங்க. லா குசின் ட்ரெடிஷனல். இப்போ நம்ம ஊர்ல குசின் வந்து ட்ரெடிஷனல் என்ன சொன்னாங்க, நம்ம ஊர்ல அதான் நம்ம வந்து கார குழம்பு வைக்க அது வந்து டிஃபன் ஐட்டம், சாம்பார் சட்னி, அதுக்கு கார குழம்பு. பிரியாணி நம்மளுது கிடையாது, பிரியாணி சவுதி அரேபியால இருந்து வருது. ஓகே, அது அப்புறம் இந்த கார குழம்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் குசின் ட்ரெடிஷனல். இல்ல அனிருத் வந்து இவன் பிரணவ் தான் படிக்கணும், அதுக்கு அடுத்து கரோலின் வந்து நீ படி.
Caroline. I want We love us. Because Pranav, can you read the Anirudh part? Oui, les vacances sont parfaites pour se reposer. That's all, like, honestly. என்னடா இது கிளம்பிட்டேன் Pour se reposer. Oui, les vacances. So the vacation are perfect. Okay, perfect ன்னு அர்த்தம் perfect. To the for the reposer ன்னு அர்த்தம். Reposerன்றது என்னது? It is a pronominox verb. அது என்ன மேம் pronominox verb அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க தான் போய் ரெஸ்ட் எடுக்க போறீங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது அது ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. நீ உனக்காக மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீ உனக்காக வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு தலை வாடுறது குளிக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டியை வந்து பண்ணிக்கிறதுக்கு பேர் என்னது ப்ரொனாமினாக்ஸ் வேர்பை வச்சு தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ரெப்போசேன்னு என்ன அர்த்தம்னா டு ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட். ரெண்டு மீனிங் இருக்குது அதுக்கு. ரிலாக்ஸ் பண்ணுறது இல்லை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட்டும் நல்லா எடுக்கிறது. ஓகே, தென் கெரோலின் வந்து ரிஷி படி. I won't read. I already read it. ஓ நீ அதை படிச்சிட்டியா? சரி, ஓகே. நீ படிக்கிறடா? கெரோலின் படிக்கிற நீ? அப்சல்யூமோ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக சொல்லுது, நல்லா லவுடராக சொல்லுது. அப்சல்யூமோ vacances sont une période spéciale pour découvrir nouvelles choses et créer de merveilleux souvenirs. Okay, so Vigalmona really. Okay, so Harshita, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? Can you say the meaning for the Caroline? Okay, ma'am. Absolutely. The vacation is there is a very special period in which we can discover new things to do, and we can also get a very great and marvelous souvenirs. Marvelous souvenirனா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த ரிட்டர்ன் gift மாதிரி இல்ல souvenirனா நான் வந்து எடுத்துட்டு போனா ஞாபகார்த்தமா remembrance. ஓகே, remembering giftன்ற மாதிரி ஒருத்த வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதுதான். ஓகே, அகமத் வந்து இது சாதாரண நீங்க படிக்கணும். Je suis totalement d'accord. Je suis sur le coup nous allons faire the moment influence இல்ல inoubliable. Je suis totalement d'accord. I am completely agreeing. Okay, I am agreement d'accord மூஞ்சில அடி விடு. Je suis certain. இது வந்து sure. நம்ம சொல்லல நான் ஷியோர் பா 100% ஷியோர்னு சொல்லுவல, அப்பதான் they say je suis sûr que nous allons faire beaucoup de moments inoubliables. So we are pretty much sure about we all have the என்ன சொல்றது unforgettable moments. Inoubliable ன்னு அர்த்தம் unforgettable. Okay, the moments inoubliable. Okay, இப்போ இதுல இருந்தா நான் quizzes பண்ண போறேன். Okay, so 33 minutes மட்டும் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.